சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வெஜ் புலாவ், வெஜிடேபிள் பிரியாணி. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்ப்போம். இப்போது ஒரு பிளேட்டில் ஒரு 1/2 கப்பு தயிர் எடுத்திருக்கேன், ஒரு பஞ்சு கொத்தமல்லி, அதோடு சேர்த்து ஒரு பஞ்சு புதினா, ஒரு 5 பச்சை மிளகாய், வெஜிடபிள்ஸில் பட்டாணி, கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இது மொத்தமாக இந்த வெஜிடபிள்ஸ் சேர்த்தா ஒரு 1/4 கிலோலேருந்து 300 கிராம் வரைக்கும் எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த வெஜிடபிள்ஸ் அதிகமாக எடுத்துப்பீங்களோ அதை கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வெங்காயம் 1/4 கிலோ எடுத்திருக்கேன். 1/4 கிலோ வெங்காயம் எடுத்திங்கன்னா அதுக்கு அப்படியே பாதி அளவு டொமேட்டோ எடுத்துக்கணும், 125 கிராமு, ஒரு 100 கிராம் ஆயிலு. அப்புறம் பிரியாணி பட்டை 2 எடுத்திருக்கேன், பிரியாணி இலை, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, 1/2 கிலோ அரிசி, உருளைக்கிழங்கை வெட்டி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போது ஒரு கடாய் எடுத்து அதில் எண்ணெயை ஊற்றி பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, ஏலக்காய் இதெல்லாம் போட்டுட்டு வெங்காயமும் சேர்த்து முதல்ல வதக்கி எடுத்துக்க போகிறோம். அடுத்து ஒரு 3 ஸ்பூனு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி அதோடய சேர்த்து வதக்கிடுவோம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தாங்க இந்த இஞ்சி பூண்டு ஆட் பண்ணணும். இஞ்சி பூண்டு கொஞ்சம் வதங்கின உடனே நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிடலாம். கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி, இந்த 3 பொருள் தாங்க இப்போதைக்கு நம்ம சேர்க்க போகிறோம். உருளைக்கிழங்கு நம்ம கடைசியாக தான் சேர்ப்போம். இப்போது அது கூட பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா இதையும் சேர்த்து வதக்கிடலாம். அடுத்து ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 2 டீஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்புங்க. இப்போது வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் வேகட்டும். வெந்த உடனே நம்ம டொமேட்டோவை சேர்த்துப்போம். தக்காளியை சேர்த்து வதக்கிடலாம். கொஞ்சம் நேரம் தக்காளி வேகிறதுக்கு மூடி வச்சுருவோம். அதுக்கப்புறமா தயிர் சேர்த்துடலாம். இப்போது வெஜிடபிள்ஸு, தக்காளி எல்லாமே நல்லா வெந்துருச்சு. ஒரு கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள். இந்த சமயத்தில் நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்து மூடி வச்சிடலாம். ஒரு கொஞ்ச நேரத்துக்கு உருளைக்கிழங்கு வேகட்டும். உருளைக்கிழங்கு கொஞ்சோண்டு வெந்த உடனே நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறோம். தண்ணி அளவு எப்படின்னா 1 கப் அரிசிக்கு 1.5 கப்பு தண்ணிங்க. அந்த அளவு எடுத்திருக்கேன். இப்போ அந்த தண்ணியை மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு கொதி வரட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம ரைஸ் ஆட் பண்ணிடலாம். தண்ணி கொதித்த உடனே ரைஸ் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அரிசி போட்ட உடனே நம்ம ஒரு 3 மினிட்ஸ்க்கு மூடி வச்சிடலாம். அரிசி ஒரு பாதி வெந்திருக்கும்.
அந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும்னா அடியில் ஒரு தோசை கல்லோ இல்லை ஒரு கனமான பேனோ அடியில் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த சாப்பாடு பாத்திரத்தை வச்சு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்படியே வந்து தம்மில் விடணுங்க. ஸ்டவ் வந்து ஆனில் தான் இருக்கணும். கீழே அந்த தவாவில் இருக்க ஹீட் வந்து உள்ளே குக் ஆகும். மேலே காற்று போகாத அளவுக்கு ஒரு கனமான பாத்திரத்தை மேலே வச்சுருங்க. நான் இந்த மாதிரி வெயிட் எடுத்து மேலே வச்சுருக்கேன். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணணும். 5 மினிட்ஸ் கழித்து தான் நம்ம வெசல் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். சூப்பராக குக் ஆகிருக்கு பாருங்கள். இதாங்க தம் வெஜ் புலாவ், வெஜ் பிரியாணி. கண்டிப்பாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். பிளேட்டில் சர்வ் பண்ணியாச்சு. சுட சுட சாப்பிட போகிறோம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க.